So okay, இந்த வீடியோல கெபாசிட்டர் பிளேட்ஸ்க்கு இடையில ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலை நம்ம வைக்கும்போது அந்த கெபாசிட்டரோட கெபாசிட்டன்ஸுக்கு என்னென்ன சேஞ்சஸ் வருது, அதோட பொட்டன்ஷியல் எப்படி சேஞ்ச் ஆகுது, அதோட எனர்ஜி எப்படி சேஞ்ச் ஆகுது, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். So in our previous topic we have derived an expression for capacitance of a capacitor and also energy stored in a capacitor. இதெல்லாம் நம்ம முன்னாடி கிளாஸ்ல பார்த்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா டாபிக்லயுமே வெறும் கெபாசிட்டர் பிளேட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கோம். அந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில ஏர் ஒரு வேக்யூம், அதுக்கு இடையில வேற ஒரு டைஎலக்ட்ரிக் பிளேஸ் பண்றதை பத்தி நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணல. சோ இந்த டாபிக்ல நம்ம டிஸ்கஸ் பண்றது அந்த கெபாசிட்டர் பிளேட்ஸ்க்கு இடையில ஒரு டைஎலக்ட்ரிக் லைக் மைக்கா, கிளாஸ், பேப்பர் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலை வைக்கும்போது அந்த கெபாசிட்டன்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். சோ இதுல ரெண்டு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து introduction of the dielectric between the two plates of the capacitor when the capacitor disconnected from the battery. Another one, when the capacitor remains connected to the battery. இந்த capacitor வந்து பேட்டரியோட கனெக்டடா இருக்கு. இந்த பேட்டரியில இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கெபாசிட்டர் பிளேட்டுக்கு இடையில டைஎலக்ட்ரிக் பிளேஸ் பண்ணும்போது அதோட கெபாசிட்டன்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, அது ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் வந்து இந்த கெபாசிட்டர் பிளேட் பேட்டரியோட கனெக்டடா இருக்கு, அப்படி கனெக்டடா வச்சுட்டே நம்ம என்ன பண்ணலாம், அந்த கெபாசிட்டர் பிளேட்டுக்கு இடையில ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். சோ இந்த ரெண்டு கேஸ்லயும் இதோட கெபாசிட்டன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது, அதே மாதிரி இதோட எனர்ஜி எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத நம்ம இந்த டாபிக்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம when the capacitor disconnected from the batteryங்கிற டாபிக் பார்ப்போம். So let us consider two parallel plates and these two parallel plates are separated by a small distance d and the plates are connected to a battery and the potential difference between the two plates is taken as V0. இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் வந்துட்டு V0 and the charge on this capacitor plate is taken as Q0. So charge on the plate is Q0 and potential between the two plates is V0. So what is the capacitance of the capacitor? That is C is equal to Q by V. Capacitance is equal to charge divided by potential difference. So here C0 is equal to Q0 by V0. C0 is equal to Q0 by V0. This is the expression for capacitance of the capacitor when dielectric is not introduced. Dielectric வந்து இதுக்குள்ள introduce பண்றதுக்கு முன்னாடி உள்ள capacitance தான் C0 is equal to Q0 divided by V0 ங்கிறது. Okay, now what is the electric field between the two plates? We know that electric field between two parallel plates is E is equal to sigma by epsilon naught. Sigma by epsilon naught. When the medium between the two plates is air or vacuum. இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய மீடியம் வந்து ஏரோ இல்ல வேக்யூமோ இருந்தா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான எக்ஸ்பிரஷன் வந்து sigma by epsilon naught. Okay, now we are going to introduce a dielectric between the two plates. So for that purpose we are disconnecting the battery from this capacitor. இந்த கெபாசிட்டர்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். சோ பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ண உடனே இதுல இருக்கக்கூடிய சார்ஜஸ் எவ்வளவு இருக்கோ அந்த சார்ஜ் தான் அதுல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் உள்ள வராது, உள்ள இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து வெளியே போகாது. So after disconnecting the battery the charge remains same. Charge remains same. So charge remains same now. What is the charge? Q0. So Q0 remains same. What about the electric field? Electric field என்ன ஆகும்? We know that electric field is equal to sigma by epsilon naught when the medium between the two plates is air. When we are placing a dielectric, what happened? The electric field will become E is equal to sigma by epsilon. Sigma by epsilon or epsilon is equal to epsilon or
epsilon naught. Epsilon is equal to epsilon or epsilon naught. What is epsilon? Epsilon is the permittivity of the medium. What is epsilon or permittivity of relative permittivity? What is epsilon naught? Permittivity of free space. So instead of this epsilon, we can substitute epsilon or epsilon naught. So that is sigma divided by epsilon or epsilon naught. Now sigma by epsilon naught is the initial electric field between the two plates. The ரெண்டு பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய electric field தான் என்னது sigma by epsilon naught. இங்க E naught சொல்லணும். Initial electric field between the two plates is sigma by epsilon naught. Therefore E is equal to E naught divided by epsilon naught. E is equal to, what is E? E is the electric field after introduction of the dielectric. That is equal to E naught divided by epsilon r. And we know that epsilon r is greater than 1. Epsilon r is greater than 1. So எப்போதுமே relative permittivity of the medium is always greater than 1. So epsilon r greater than 1 இருக்கும்போது எந்த ஒரு குவாண்டிட்டியையும் greater than 1 ஆல் டிவைட் பண்ணும்போது அதோட வேல்யூ டிக்ரீஸ் ஆயிடும். So we can say that E decreases. So E is less than E naught. E is less than E naught. Okay, next, what about the potential? We know that potential is equal to V is equal to ED. V is equal to ED. So what is E? E is epsilon naught by, sorry, E naught by epsilon r. So V is equal to, இந்த E க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? E naught divided by epsilon r. So E naught divided by epsilon r into D. Okay. Now what is E naught into D? E naught is the electric field. E naught is the electric field before the introduction of dielectric, and D is the distance between the two plates. So electric field into distance is potential. So that is potential before the introduction of dielectric. So V is equal to V naught divided by epsilon r. So V is equal to V naught divided by epsilon r. Here also V naught நம்ம என்ன பண்றோம்? epsilon r ஆல டிவைட் பண்ணோம். So V naught epsilon r ஆல டிவைட் பண்ணும்போது we know that epsilon r is greater than 1. Epsilon r is greater than 1. So it means V is less than V naught. So what are the conclusion we have derived from this derivation? One is the electric field is decreases when the dielectric is introduced, and also the potential is decreases when the dielectric is introduced, and the charge remains same. Charge remains same. Now what happens to the energy of the capacitor? Okay, expression for energy. Energy of the capacitor. Initial energy U naught is equal to 1 by 2 C naught V naught square. 1 by 2 C naught V naught square. Half CV square is the expression for energy. Since we are considering the energy of the capacitor before the introduction of dielectric, we are taking the capacitance before the introduction of dielectric, and V naught the potential before the introduction of dielectric. The capacitance is given by Q by V. Capacitance is given by Q by V. Here Q remains constant, so instead of Q we can take Q naught because there is no change in charge, and instead of V we can write V naught by epsilon r. Instead of V we can write V naught by epsilon r. So capacitance C can be represented like this. C is equal to Q naught divided by V naught divided by epsilon r. This epsilon r can be taken to the numerator, so it becomes epsilon r into Q naught divided by V naught. So Q naught divided by V naught already we have written, that is equal to C naught. So C is equal to C naught into epsilon r.
So from this equation, again we can conclude that epsilon r is greater than 1. So C is greater than C naught. The capacitance of the parallel plate capacitor increases when the dielectric is introduced between the two plates. So which are the quantities changing and which are the quantities remains constant? The charge remains constant, and also the other terms, electric field is decreasing, potential is decreasing, capacitance is increasing. And now let us discuss the case of energy. So instead of this capacitance, after introduction, energy after introduction or after insertion, energy after insertion of dielectric, U is equal to 1 by 2 C V square. Here before introduction of the dielectric, 1 by 2 C naught V naught square. After introduction of the dielectric, energy is equal to 1 by 2 C V square. Now substitute the value of C. 1 by 2, instead of C, we can write C naught, epsilon naught, C naught, epsilon naught, and instead of V, we can write V naught by epsilon naught, V naught by so V naught square divided by epsilon r square. So here this term 1 by 2 C naught V naught square, 1 by 2 C naught V naught square is equal to U naught. 1 by 2 C naught V naught square is equal to U naught. U naught, here we have epsilon r and epsilon r square. So this epsilon r and this epsilon r square can be cancelled. So we have epsilon r. So U is equal to U naught by epsilon r. Again, epsilon r is greater than 1. Epsilon r is greater than 1. So we can say that U is less than U naught. அதாவது ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலை கெப்பாசிட்டர் பிளேட்டுக்கு இடையில இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அந்த கெப்பாசிட்டரோட எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது. U is less than U naught. So this is the concept of introducing a dielectric between the capacitor plate when the capacitor disconnected from the battery. Why the energy of the capacitor decreases when the dielectric is introduced? Because when the dielectric is introducing, the capacitor spends some of the energy to pull that dielectric inward. So when it is pulling that dielectric inward, some energy of the capacitor is lost for the purpose of pulling the dielectric, and hence we are getting the energy of the capacitor less than the energy before, that is U less than U naught.